செந்தில் சொல்றாரு மீனா கிட்ட, சாரி மீனா, நீ பேசுனத நான் கவனிக்கவே இல்ல. கோச்சுக்கிறாத மீனா. அதெல்லாம் ஒண்ணும் இல்ல செந்தில். எக்ஸாம் நினைச்சு ரொம்ப பயப்படுறீங்களா? ரொம்பலாம் சொல்ல முடியாது மீனா. ஆனா கொஞ்சம் பயமா தான் இருக்கு. ஏங்க? மீனா, எக்ஸாம் எழுதி முடிச்சதுக்கு அப்புறம் உங்க அப்பா கிட்ட நான் வசனத்தை பேசியிருக்கணும். அதெல்லாம் நினைச்சு பார்க்காம உங்க அப்பா கிட்ட வீணா பேசிட்டேன். உங்க அப்பா கிட்ட அது இதுன்னு சொல்லி நிறைய பெருமை பீத்தியாச்சு. இப்ப எனக்கு வேலை கிடைக்கலாட்டி ரொம்ப அசிங்கமா இருக்கும்ல. அதெல்லாம் கிடைக்கும் செந்தில். எக்ஸாம் எழுதுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரியா யோசிப்பீங்க? அப்புறம் ரொம்ப முக்கியமான விஷயம், எக்ஸாமுக்கு போட்டுட்டு போறதுக்கு நல்ல சட்டையா வாங்கிக்கோங்க. மீனா, ஷர்ட்டா? அதான் நிறைய இருக்கே வீட்ல. நிறைய இருக்குங்க. ஆனா இன்டர்வியூக்கு போட்டு போற மாதிரி, எக்ஸாமுக்கு போட்டுட்டு போற மாதிரி ஃபார்மல்ஸ் இல்லையேங்க. மீனா, ஃபார்மல்ஸ் இல்லதான். அதனாலதாங்க சொல்றேன், நல்ல சட்டையா வாங்கிக்கோங்க. அப்புறம் ஒரு பெல்ட் வாங்கிக்கோங்க. ஷூ இருக்குல்ல? இருக்கு மீனா. அப்பனா நான் சொன்ன ரெண்டையும் வாங்கிக்கோங்க. அது கரெக்டா இருக்கும். ஷர்ட்டு ரொம்ப டார்க் கலர்ல வாங்காதீங்கங்க. லைட் கலர்ல வாங்கிக்கோங்க. அப்பதான் நல்லா இருக்கும். சொல்லிட்டு செந்தில் கிளம்பி போறாரு. அப்ப கதிரை பாக்குறாங்க மீனா. உங்க அண்ணனுக்கு சட்டை பேண்ட் வாங்கணும்னு சொல்லி கதிரை கூட்டிட்டு போறாங்க ஒரு ரெடிமேட் ஷாப்பு. கடைக்காரரு சட்டை பேண்ட காட்டுறாரு. மீனாவுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகல. அண்ணே, வேற மாதிரி கலர்ல இருக்கிற மாதிரி காட்டுங்கண்ணே, கொஞ்சம் கோவப்படாம. சரிம்மா, நான் காட்டுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கடைக்காரரு காட்டுறாரு. கதிரு பல்ல கடிச்சுக்கிட்டு பாத்துக்கிட்டு இருக்காரு மீனா செலக்ஷனை. எல்லா சட்டையும் கடைக்காரரு காட்டுறாரு. மீனா ஒவ்வொரு கோளாறு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஒவ்வொரு சட்டைக்கும். கடையில இருக்க அத்தனை சட்டையும் கடைக்காரரு எடுத்து போடுறாரு மீனா பார்வைக்கு. மீனாவுக்கு சாட்டிஸ்பாக்சன் ஆகல. இத பார்த்த கதிரு அதிர்ச்சி ஆறாரு. நாளை சந்திப்போம்.